விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்றைய தினத்திலிருந்தே தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்க இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசு காப்பந்து அரசாக மாறிவிட்டது. இந்த நிலையில் பலருக்கும் ஒரு சந்தேகம். ஏற்கனவே டிஆர்பி தேர்வு எழுதிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில ஸோ இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிற இந்த சந்தேகங்கள் பலருக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றிய ஒரு தகவலாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ உதவி பேராசிரியருக்கான தேர்வு நடந்தது. ஸோ இந்த தேர்வில் ஒரு 5 சப்ஜெக்டுக்கான ரிசல்ட் வெளியே ஸோ அதற்கான பணியானையும் ஒரு 5 பேருக்கு வழங்கிட்டாங்க. இந்த தகவலின்படி என்ன சொல்லப்பட்டதுன்னா, மற்ற பாடங்களுக்கு திருத்தும் பணி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பணி முடிந்த உடனே ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ எப்படியும் கூடிய விரைவில் இன்றோ நாளையோ ரிசல்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த காலகட்டத்தில் தான் இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிப்பு, ஸோ தேர்தல் நடவடிக்கை அமலுக்கு வருகிறது இப்படிங்கிற இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. ஸோ இதில் தான் பலருக்கும் ஒரு என்ன, இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களே, தேர்வு ரிசல்ட் வருமா வராதா, டிஆர்பி அடுத்தடுத்து என்ன நகர்வு இருக்குது, இதில் பொதுவாக என்னன்னா பலரும் சொல்லக்கூடியது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுனால ஸோ இதற்கான ரிசல்ட் வருவதில் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ரிசல்ட்டு வெளியே வருவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. என்ன ஒன்று, அதற்காக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்றுதான் இனி ஒவ்வொரு விடயமும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன்னா அரசு எந்த ஒரு புதிய அறிவிப்புமே வெளியிடவும் முடியாது. பெரிய அளவுக்கு பணி நியமன ஆணையம் வழங்குவதில் சிக்கல் இருக்கும். ஏன்னா இது தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்டாப் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அப்படி இருக்கும்போது ரிசல்ட்டாவது வருமா அப்படின்னா, ரிசல்ட் வருவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஆனால் பணி நியமனம்ங்கிறது தான். ஸோ அது எப்போது வரும், அது இந்த காலகட்டத்திலே வருமா, இல்லை தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்தவுடன் வருமா அப்படிங்கிற இந்த கேள்விகள் இப்போ எழுந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதுல கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரிசல்ட்லாம் வருவதில் சிக்கல் இருக்காது. ஆனா பணி நியமனம்ங்கிறது மட்டும்தான் தேர்தலுக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் கடந்த காலங்களில் உள்ளது அப்படிங்கிறது. ஆனா இது நடைமுறையில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனால, ஏன்னா இது புதிய அறிவிப்பு இல்லையா, அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவிப்புனால ஸோ தேர்தல் ஆணையம் மனது வைத்தால் ஸோ இந்த பணி நியமனத்திற்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ இதுல இடைப்பட்ட நிலையில இந்த பணி நியமனத்துக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விடயம் என்னன்னா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு நேர்காணல். ஸோ இந்த ரெண்டும் இந்த காலகட்டத்தில் நடந்தாக வேண்டும். அப்ப இந்த காலகட்டத்தில் நடக்கணும் அப்படின்னா ஸோ அப்ப இதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தல் டைம்களே வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது இனி வரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. ஆனால் அதற்காக ரிசல்ட் தள்ளி போகும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோ இல்லை நேர்காணலோ தள்ளி போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ அது ஒருவேளை திருத்தும் பணி முடிந்து விட்டால் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் டிஆர்பி வெளியிடுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. பயம் கொள்ள வேண்டாம். அடுத்தடுத்த நேர்காணலுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. அதே போல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், உங்களுக்கு எந்தெந்த சர்டிபிகேட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்குதா, ஏன்னா எதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லாமே இப்ப சரியா இருக்குதா அப்படிங்கிற அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுல இப்ப இந்த ரிலவெண்ட் ஈக்குவலண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவலண்ட் சர்டிபிகேட். ஸோ அது நீங்க எந்த சப்ஜெக்ட்ல நீங்க தேர்வுக்கு எழுதிருக்கீங்களோ அதே சப்ஜெக்ட்ல நீங்க பிஹெச்டி முடித்ததா இருக்கணும், இல்ல பிஜியா இருக்கக்கூடியது அது இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே இல்லைனாலும் நீங்க ஈக்குவலண்ட் சர்டிபிகேட், நீங்க பிஜிக்குள்ள ஈக்குவலண்ட் சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதே போல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஹெச்டி சார் பார்ட் டைமா ஒரு பிஹெச்டி இருக்குங்கிற ஒரு சர்டிபிகேட்டுக்காக பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இது இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பிஹெச்டி பார்ட் டைம் வைத்திருந்தா கூட அதோடு சேர்த்து நெட்டோ இல்லை செட்டோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்க குவாலிஃபைடு ஆயிடலாம். 5 பாடங்கள் ரிசல்ட் மூலமா நம்ம தெரிந்து கொண்ட ஒரு விடயமாகவும் இருக்குது. ஸோ இதுல எந்தெந்த காரணத்தினால
தவிர்க்கப்பட்டிருக்காங்க சிலர் அப்படிங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டா நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்டு, ஸோ அதே போல வந்துட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு சர்டிபிகேட்டையும் நீங்க வந்துட்டு கரெக்டா தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே போல மெடிக்கல் சார்ந்த அந்த ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த டைம்ல வந்துட்டு நீங்க ரிசல்ட் வந்த உடனே நீங்க அதெல்லாம் நீங்க தயார் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க கரெக்டா எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சுக்கோங்க. நேர்காணலை பொறுத்த வரைக்கும் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா போர்டுல எழுதுனாங்களா, போர்டு மூலமா நடத்துனாங்களா அப்படின்னா ஸோ அப்படியாக வந்துட்டு சொல்லப்படலை. ஏன்னா போர்டு மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்லல. ஆனா வந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்களும் ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு நீங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு இது, அதுல இருந்து அவங்க சில கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுல வந்துட்டு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல்ல 5 சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கும்போது 6 மதிப்பெண் கூட நேர்காணல எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த 6 மதிப்பெண் எடுத்தவங்க கூட வந்துட்டு செலக்ஷன் லிஸ்ட்லயும் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. எக்ஸாம்ல நீங்க எடுத்த மதிப்பெண் கொஞ்சம் அதிகமா இருக்குமானால் சுழற்சி முறையில உங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ அதனால நீங்க எதை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம். ஸோ தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். தேர்தல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் ரிசல்ட், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த காலகட்டத்திலே ரிசல்ட் வந்துட்டு அடுத்தடுத்து அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காப்பந்து அரசு இருக்குது அப்படின்னாலும் அவர்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தோட அனுமதியோட இதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பணி நியமனம் வேண்டுமானால், அவர்களுக்கு பணி நியமனம் கொடுக்குற ஆர்டர் வேண்டுமானால் ஸோ தேர்தலுக்கு அப்புறம் நடக்கலாம் அப்படிங்கிறது. இதுவும் முன்கூட்டியே நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிற ஒரு விடயம் தான். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.